பாக்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட திரைவிமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னா சிபி சத்யராஜ். சத்யராஜ் அவர்களுடைய மகன் சிபி சத்யராஜ் நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இது வந்து எழுத்து இயக்கம் இளையராஜா கலியபெருமாள் அப்படின்ற ஒரு இயக்குனர் பண்ணியிருக்காரு. யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சினிமா பட்டாளம் இதில் எதுவும் நடிக்கலை. நம்ம விஜய் டிவியோட ஸ்டார்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தங்குதுரையாக இருக்கட்டும், குரேசி பார்த்துருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இவங்களாம். தங்குதுரை அப்படின்னாலே ஒரு காமெடி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு இந்த கதைக்கு வந்து அது தேவைப்படாது. ஒரு சில இடங்கள்ல வந்து தங்குதுரையோட காமெடி வந்து ஒரு கொட்டாயிருக்கு, கைத்தட்டலுமே பெற்றிருக்கு. குரேசி தங்குதுரை அவங்களோட காம்பினேஷன் அது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது முழுக்க என்ன அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு மர்டர். அதை பற்றி தான். அந்த கொலை யார் பண்ணா, அந்த கொலை எதனால் பண்ணியிருக்காங்க, அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து சிபி சத்யராஜ் வந்து பண்ணுறாரு. முழுக்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு இது தான். படத்துக்கு வந்து கதாநாயகிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் கிடையாது. முழுக்க இந்த கொலை என்ன நடந்தது இதுக்கான ஒரு இதில் அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தீவிரமாகுது. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட படைப்புகள் எப்படி இருக்குமோ, விடுதலை பார்த்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டைரக்டர் வந்து பாராட்டக்கூடியது. நடிப்பில் சிவி சத்யராஜ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய, எல்லாருமே அங்கே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே லாக் இல்லை படம். ஏதாவது இந்த ஆர்டிஸ்ட் ஒரு இது மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ராஜ் ஐயப்பா வந்து நம்ம அஜித் கூட பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவரை வச்சு தான் அந்த கதை நகருது. பட் நான் அதை என்னன்றது சொல்லிவிட்டேன், உங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இதில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. எங்கேயுமே போர் கிடையாது படம். உண்மையிலே அது பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். இயக்குனருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் அப்படி தான் மூவ் ஆகுது. நமக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டாங்களோ இவங்க தான் கொலையே பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும். கண்டுபிடிச்சிட்டா கூட படம் இங்கேயே முடிஞ்சிடுமே அப்படின்னு நம்மளும் ஒரு தாட் இருக்கும்ல. ஆனால் அங்கே இல்லை, இவர் கொலை பண்ணியிருப்பான்றது பார்த்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொருத்தவங்களை கொண்டு போகிறாங்க. இது மாதிரி ஒரு 4-5 பேரை கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்க யாருமே பண்ணல. ஏன் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க, யாருக்காக அந்த கொலையை பட்டது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. விறுவிறுப்பாக இருக்குது படம். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி, யாரா அந்த வில்லன்றது மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படம் உண்மையிலே நல்லாயிருக்கு, பாராட்டக்கூடிய ஒரு படம். இது வந்து ஒரு சின்ன டீம் தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் தியேட்டரில் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது.